நீண்ட இடைவெளிக்கு பிறகு சபரிமலைக்கு பக்தர்கள் கூட்டம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. கனமழை காரணமாக பக்தர்கள் கூட்டம் குறைவாக சென்ற நிலையில் தற்போது சபரிமலையில் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. நிலக்கலிலிருந்து சபரிமலைக்கு மிக குறைவான எண்ணிக்கையில் பேருந்துகள் இயக்கப்படுவதால் பக்தர்களின் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். வணக்கம் பாலாஜி, விவரம். ஜெயஸ்ரீ, சபரிமலை ஐயப்பன் கோவில்ல ஒரு வார இடைவெளிக்கு பின்னர் பார்த்தோம்னா மீண்டும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. கிட்டத்தட்ட 18 மணி நேரம் காத்திருப்புக்கு பின்னரே ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய சூழல் உருவாகியிருக்கு. அதாவது இந்த கூட்டத்தை குறைப்பதற்காக திருப்பதி ஏழுமலையான் கோயில் உள்ள வரிசை மாடல் பின்பற்றப்படும் என கூறப்பட்ட போதிலுமே பார்த்தோன்னா அதில் ஏராளமான நடைமுறை சிக்கல் இருந்ததன் காரணமாக பக்தர்கள் தொடர்ந்து காத்திருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கு. நிலக்கல்ல இருந்து பம்பைக்கு பேருந்துகள் குறைவான எண்ணிக்கை பேருந்து இயக்கப்படுவதால் பேருந்து கிடைக்காம மக்கள் மிகவும் அவதி கூடுறாங்க. மேலும் பார்த்தோம்னா பம்பையில இருந்து மலை மேலே செல்லும் பக்தர்கள் பார்த்தோம்னா சரங்குத்தி, அப்பாச்சிமேடு, மரக்குற்றம் ஆகிய பகுதிகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பல மணி நேரம் பல கிலோமீட்டர் தூரத்துக்கு அவங்க காத்திருக்காங்க. இவ்வாறு காத்திருக்கும் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் கிடைப்பதில் மிகப்பெரிய ஒரு சிரமம் ஏற்படக்கூடிய சூழல் தான் இருக்கு. தற்போது தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட மழை பாதிப்பு முடிவுக்கு வந்த நிலையிலுமே பார்த்தோம்னா தற்போது அரையாண்டு பள்ளி விடுமுறை விடப்பட்டிருக்கு. இதனால பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. மண்டல கால பூஜை 27ஆம் தேதி நடைபெற உள்ளதையொட்டி பக்தர்கள் தொடர்ந்து சபரிமலையில வந்த வண்ணம் உள்ளனர். தற்போது பார்த்தோன்னா 90,000க்கு மேற்பட்ட பக்தர்கள் சபரிமலையில தற்போது குவிஞ்சிருக்காங்க. மேலும் பார்த்தோன்னா கூட்டத்தை குறைப்பதற்காக 2600 காவல்துறை மற்றும் NDRF பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.